பிள்ளையா படிக்கிறது பார்த்தா இன்னை பரீட்சை வச்சிருவாங்க போல இருக்க. படிக்கட்டல அஜய், அப்பதான் நம்ம அவங்கள பார்த்து எழுத முடியும். ஒரு எஸ்ஏல ஒரு லைன் படிக்காட்டாலே ஒண்ணும் படிக்கலன்னு காட்டி தராது. ஆமா லேய் சுபி, என்னை பூமாரியை வெளியில வர சொல்லிரல. பூமாரி யாம்பல பூமாரி இன்னை பரீட்சை எழுதமா எப்படியாவது வெளியில வந்துரு பூமாரி. சரில சுபி. அஞ்சலி நீ இன்னைக்கு எப்படியாவது என்னோட பெஞ்சுக்கு வந்துருவேனா? ப்ளீஸ் அஞ்சலி, டீச்சர் டெஸ்ட்னு சொன்ன உடனே இங்க வந்துரு. போன தடவை என்கிட்ட மீனா இருந்து ஒண்ணுமே காட்டி தரல. அவ பாட்டுக்கு எழுதிட்டு போயிட்டா. அஞ்சலி எப்படியாவது என்னோட பெஞ்சுக்கு வந்துரு அஞ்சலி. வருவேன் ஆனா பியார் எழுதுறதுக்கு முன்னாடியே நீ காட்டிதான் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பியே. அஞ்சலி இனி நான் அப்படி பண்ண மாட்டேன் அஞ்சலி. ப்ளீஸ் அஞ்சலி இங்க வந்துரு அஞ்சலி. சரி வருவேன் ஆனா பியார் எழுதுறதுக்கு முன்னாடியே என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா நான் வெளியில போயிடுவேன். டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அஜய் ஆனாலும் ஒரு 2 லைனாவது படிச்சு வச்சுக்க. ஆமா சுபி, நீயே 2 லைன் படிச்சு வச்சுக்க. நீ 2 லைன் எழுதி முடிச்ச உடனே நான் ஒரு பேப்பரே எழுதி முடிச்சிடுவேன். அதனால ஒரு 2 லைனாவது ஞாபகம் வச்சுக்க. 2 லைன் படிச்சிடுவேன். 2 லைன். இதுக்காகவே இனி நம்ம அடுத்த வருஷம் நல்லா படிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கலாம். ஏடி கண்ணி எதுக்கு படிட்டே நடக்கா? ஏடி டீச்சர் வந்த உடனே டெஸ்ட் வைப்பா. இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த? அம்மா சொல்லிச்சு கொஞ்ச நேரம் டீச்சர்ட்ட இரு, அடுத்து ஒரு மாதிரி ஆச்சுன்னா டீச்சர்ட்ட சொல்லி வீட்டுக்கு வந்துருன்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வீட்டுக்கு தம்பட்டி போவேன். ஏம்பட்டி ஒரு மாதிரி இருக்கோ? ஆமாட்டி, தலை எல்லாம் வீட்ல இருந்தே ஒரு மாதிரி வலிச்சிட்டே இருந்து நான் டீச்சர்ட்ட கேட்டுட்டு வீட்டுக்கு போதான் போறேன். ஏம்பட்டி டெஸ்ட் இல்ல? ஆமாட்டி, ஆனா நல்ல தலை வலிக்கும். நான் டீச்சர்ட்ட கேட்டுட்டு உண்மையிலே வீட்டுக்கு போதான் போறேன். உங்க அம்மா ஸ்கூலுக்கு போக முன்னாடியே சொல்லிதான் விட்டாவ. தலை வலி ஏதாவது வந்தா டீச்சர்ட்ட கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துருன்னு. ஒண்ணுமே படிச்சிருக்க மாட்டேன், அதனால தான் வீட்டுக்கு போக நிக்கா. பாட்டி நீ ரொம்ப பவுடர் வைக்காத. நீ கண்டியா எனக்கு தலைவலி இல்லன்னு? ஆமா கண்டேன். எப்ப பரிச்சைன்னு சொன்னாலே நீ தலைவலின்னு தான் சொல்லுவா. கண்ணகி ஏன் மீனா யாசியா? அவ கரெக்ட்டா தான சொல்லியா? எப்ப டெஸ்ட்னு சொன்னாலே அவ தலைவலி தான் சொல்லியா? கிளாஸ் லீடரை யாச விடாதுன்னு தெரியாதோ? மீனா நீ ஒண்ணும் கவலைப்படாத, இனி நான் வெளியில தான் இருப்பேன். நீ வெளியில வா, ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளு, நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் உன்னோட பேரை நல்லா எழுது, அடுத்து எல்லாருக்கும் சொல்லிதா. இவனுக்கு பேரே தெரியாது, இதுல இவன் எனக்கு சொல்லி தர வந்தா. இந்த அவமானம் தேவையா? சும்மா பூமாரி. சுபி இந்த கிளாஸ் லீடர் மீனா இல்ல, பூமாரி தான் இந்த கிளாஸ்க்கு லீடர். ஐயோ சந்தோஷப்படுத்ததா ஒரு 4 வார்த்தை சொன்னேன், அத இப்படி போட்டு பெருசாக்குறீங்க. போதாஞ்சலி நிறுத்து. அடுத்த மாசம் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கேனா இல்லையான்னு பாரு. ஒரு 4 வார்த்தை தெரியாதனால தானே வாயே திறக்க விட மாட்டீங்க. சுபி முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லிங் படி, அடுத்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கறதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லிங்கே தெரியாதா இல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க போறானே? ஐயோ சிரிக்க விட்டாருன்னு பாக்கி ஆனாலும் சிரிப்பு வருதே. அடுத்த மாசம் எல்லா எஸ்ஐயும் நம்ம படிச்சிட்டு வந்துறனால இந்த பிள்ளைகள்ட்ட கேட்டு எழுதுனா நம்மள அசிங்கப்படுத்துது. இதுவெல்லாம் எல்லா எஸ்ஐயும் நம்ம படிச்சிட்டு வந்து எழுதலாம்ல. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். கண்ணகி என்ன எலும்பு முடியலையா? டீச்சர் கண்ணகிக்கு மண்டை குத்து. ஆமா மண்டை குத்து இவ்வளவு. கண்ணகி எலும்பு. டீச்சர் ஒரே மண்டை குத்து டீச்சர். என்னால சரியா எழுதவே முடியாது டீச்சர். டீச்சர் இவளுக்கு எப்ப பரீட்சை இருக்கோ அப்பதான் தலை குத்துன்னு சொல்லுவா. டீச்சர் நீங்க வராத நேரம் எல்லாம் நல்லா தான் டீச்சர் இருந்தா, நீங்க வந்தோன்னா அழுகவே தொடங்கியாச்சு. இல்ல டீச்சர், வீட்ல இருந்து வரும்போதே தலை குத்தாவே இருந்த டீச்சர். அம்மா தான் சொன்னாங்க தலை குத்தாட்டு இருந்தா வீட்டுக்கு வந்துருன்னு டீச்சர்ட்ட கேட்டுட்டு. ஒண்ணலாம் 10 வருஷம் ஆனாலும் நீ 10ஆம் கிளாஸ் தாண்டிட மாட்ட. டெஸ்ட் வார 4 பார்த்து மண்டை குத்துன்னு சொல்லு. நீங்க எப்படி எல்லாத்தையும் படிச்சாச்சா? படிச்சிட்டா. எல்லாரும் பேப்பரையும் பெண்ணையும் எடு. பேப்பர் பெண்ணெல்லாம் டஸ்க்ல இருக்கணும், வேற என்னது டஸ்க்ல இருந்துச்சு? பூமாரி பேப்பரையும் பெண்ணையும் எடுத்துட்டு உடனே வெளியில போயிரு பூமாரி. ஒரு பெஞ்சுக்கு 2 பேர் இரு. லாஸ்ட் பெஞ்ச் நீங்களே வெளியில வாங்க. பூமாரி என்ன சத்தம், வெளியில போறியா? வாரேன் டீச்சர். நீனா அஞ்சலி நீங்க 2 பேரும் லாஸ்ட் பெஞ்சுக்கு போமா. சரி டீச்சர். எடி பூமாரி போய் என்னடி செய்ய? சுபி நீ கதவு விட்டு இருந்து உனக்கு தெரிஞ்சதை எழுதிட்டு வரல. அதுபோல நான் 2 பேரை எழுதி முடிச்சிடுவேன். அந்த எழுதின பேப்பர் நான் உருட்டி போடி அதை பார்த்து எழுதனா? தெரிஞ்சதை எழுதுங்க. ஆனா எனக்கு தான் ஒண்ணுமே தெரியாத. சுபி நான் பேப்பர் தர வரைக்கும் சும்மா என்கிட்ட எழுதிட்டே இரு. பூமாரி எப்படியாவது பேப்பர் தந்துடல, கைவிட மாட்டல. பேப்பர் எல்லாம் கரெக்டான நேரத்துக்கு தந்துருவேன். ஆனா ஒண்ணு பத்திரமா பாத்துக்கோல, டீச்சர்ட்ட மாட்டினா அவ்வளவுதான். எல்லாரும் மொத்தமா வீட்டுக்கு போக வேண்டியதாலே. அதனால டீச்சர் வந்த உடனே என்னத்தையாவது சும்மாவாது வாசி. பூமாரி நான் மட்டும் 10 பாஸ் ஆனா வச்சுக்கோங்க, வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கோபுரமே வச்சு தரேன் பூமாரி. கை விட்டுறாத, ரொம்ப நடிக்காத. போ வெளியே எழுதிட்டு தாரேன். பூமாரி நானே இந்த 10 பாஸ் ஆனா நான் ஒரு சிலையே வைப்பேன் பூமாரி. நானே இந்த 10 பாஸ் ஆனா உன்ன மாதிரி ஒரு டிசைன்ல வீடே கட்டிடுவோம் பூமாரி. வீடு வெட்ட என் தலையில காடு வைப்பேன்னு சொல்லி மாட்டி விட்டுறாதீங்க. சுபி நகைஜரன் பேப்பரை பெண்ணை எடுத்துட்டு வெளியில போடு. அன்னைக்கு நீ இப்படி என்ன செய்ய போறா? இப்படி படுத்தே இருந்து நீலி கண்ணீர் அடிக்க போறியா இல்ல வீட்டுக்கு போறியா? வீட்டுக்கே போறேன் டீச்சர், தலை ரொம்ப வலிக்குது. பூமாரி டீச்சர், பூமாரி கண்ணகிக்கு ஒரு லீவ் லெட்டர் எழுது. டீச்சர் எக்ஸாம் எழுதிட்டு
பூமாரி எங்க இருக்கான்னு பார்த்து அவள்கிட்ட இருந்து பேப்பர் வாங்காமல டீச்சர் இப்ப போயிட்டாவே இல்ல டீச்சர் எங்க நிக்காவன்னு பார்த்துட்டு டீச்சர் வரா இந்த டீச்சர் போனாலாவது பார்த்து எழுதல ஐயோ எழுதா வருமா பூமாரி பூமாரி எட்டி இது பேப்பர் வாட்டி அவர் பேர் எழுதவுல நீ ஃபுல் பேரோவே முடிச்சிருவான்னு சொன்னாதா நானே எழுதல ஐயோ எழுதா வருமா ஏது ஆன்சர் அடுத்த क्वेश्चन இல்ல வேற என்னதோ வருமா டாச்சி எத்தனை தடவை தாதான்னு படிச்சாலும் நம்ம மூளைக்கு யாரவே இல்லையே ஒரு மணிக்கூட வச்சு எழுதிட்டு இருக்கியோ பீரியடே முடிய போகுது இது வரைக்கும் வச்சு எழுதிட்டு இருக்க தாட்டி எழுதுனதால போதும் குமாரி லீவ் லெட்டர் எழுதிட்டியா இல்ல டீச்சர் இன்னும் கொஞ்சம் இருக்கு எழுதிதாரே சீக்கிரமா எழுதுமா இந்த பீரியட் முடிய போகுது நான் அடுத்த கிளாஸுக்கு போணும் குமாரி ஆட்டி நல்ல காவி ஆக்காத போல இருப்பா சுபி அது கண்ணகாத லீவ் லெட்டர் ஐயோ டீச்சர் என்கிட்ட கேட்டா இன்னும் நான் என்ன சொல்லியன்னு தெரியலையே ஆம் குமாரி லீவ் லெட்டர் எஸ்ஏ பேப்பர்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய்ட்டா முட்டி என்ன டீ பண்ண அவளுக்கே ஒண்ணும் வாசிக்க தெரியாது அதே எடுத்துட்டு அவன்கிட்ட கொடுத்தா எஸ்ஏக்கு பதிலா லீவ் லெட்டர் எழுதி மாட்ட போறான் பாரு குமாரி அஞ்சலி ஐயோ என்ன பண்ணியன்னு தெரியலையே குமாரி தம்பி எஸ்ஏ பேப்பர் புடிங்கிட்டு வந்துட்டா அப்படியே சூப்பர்ல சுபின் நீ எழுதிட்டு தரகுள்ள நேரம் ஆயிரம்ல சொல்லி எழுது நாங்களும் அத பார்த்து எழுதியா டீச்சர் வராத நேரம் நான் சொல்லி எழுதியா டீச்சர் வந்த அப்புறம் எடை விட்டு வைங்கனே அப்ப நம்ம தான் நாளை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க போறோம் நம்ம இல்ல நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன் பூமாரி மேல என்ன செட்டிங்ல போட்றியால அவ மார்க் வாங்கதாக எப்படி இல்லாம கோட் போட்டுருவா நீ உள்ள இருக்கறத சொல்லாம்ல ஆமா ஒரே மாதிரி எழுதுனா கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க 3 பேரும் எப்படி கரெக்ட்டா எழுதிருப்பாங்கன்னு சொல்லு எழுதல ஃபார்ம் ஆமலே ஒரு செட்டிங் போட்றியா அதுல ஃபார்ம்னு மட்டும் எழுதிறியா ஃபார்ம் எப்படில வரும் இங்க காட்டு அது ஃபார்ம்ல இல்ல ஃப்ரேம் நான் சொல்லியே நான் நோட்ட பார்த்து சொல்லியம்ல ஒரே இதுலயே நம்ம சேர்த்து எழுதுவோம்ல தனி தனி வார்த்தை எழுதனா மாட்டி விடுவோம் சரி சுபி நீ சொல்லு ஃப்ரேம் கன்னியாகி கூட்டமாவு ஸ்கூல் என்ன நம்ம ஸ்கூல் பேரெல்லாம் வருது நம்ம ஸ்கூல்ல உள்ள எஸ்ஏ தானே அதனால தான் நம்ம ஸ்கூலுக்கு வேற வருது போல நீ சொல்லாம்ல இவன் நிறைய கமா புள்ளியல வச்சிருக்கே இதெல்லாம் நம்ம போடணுமா வேண்டாம்ல நம்ம அப்படியே போட்டா கண்டுபிடிச்சிருவாங்க ஆமால நம்ம 3 பேரும் ஒரே மாதிரி எழுதுனா கண்டுபிடிச்சிருவாங்க அவ புள்ளி போடுற இடத்துல நான் டாஸ் போடுறேன் நீ 2 புள்ளி வையனா நீ கமா போட்டு தொடங்கனா டு தி ஹேண்ட் மாஸ்டர் அடுத்து கமா வச்சிருக்காளே நீ உங்களுக்கு என்ன வேணுமோ வச்சுக்கோங்க அடுத்து கீழ ரீக்யூஸ்ட் அடுத்து லீவ்ஸ் அடுத்து என்னதோ போட்டுறாளே அடுத்து லீவ்ஸ் அடுத்து என்னதோ போட்டுறாளே இன் ஃபுல் பாக்கெட் ரீக்யூஸ்ட்க்கு அடுத்து இன்னொன்னு சொல்ல மறந்து கமா போடணும்ல ஐயோ டீச்சரா ஃப்ரேம் அடுத்து என்னதோ வருமா ஃப்ரேம் எப்பா போய்ட்டாவ எழுதுங்க இந்த ரெஸ்பெக்ட்க்கு கீழ as I am super red frame அடுத்து அவங்க கமா போட்டுருக்கா அடுத்து இட்லி ஹட்லி அடுத்து ஹேட்லிக்கு அப்புறம் JAND நீ அவ்வளவுதான்ல பூமாரி எழுதிறியா ஐயோ டீச்சரா எந்த எக்காரணத்துக்கு கொண்டா பூமாரி மாட்டி விட்டுற கூடாது பேப்பர் சுருட்டி அங்க போட்டுருவோம் எப்படியோ பேப்பர் ஒருவேளை டஸ்ட்பின்ல விழுந்துட்டு ஐயோ எத்தனை தடவை படிச்சாலும் மண்டைக்கு ஏற மாட்டேங்குது டீச்சர் நான் எப்ப வரும்போது ஆண்டு த ஆஃப் அப்படிதான் படிச்சிட்டு இருக்கேன் வேற ஒண்ணும் எழுதலையோ இல்ல டீச்சர் 2 பேரும் எழுதிருக்கீங்க எழுத்து எழுதிருக்கேன்னு பாப்போம் என்ன டீச்சர் எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கா சுபின் என்ன எழுதிறியா நீ ஏன் டீச்சர் எஸ் எழுதிருக்கீங்க பூமாரி என்ன பூமாரியை கூப்பிடணும் ஒருவேளை நான் பூமாரியை பார்த்து தான் எழுதிருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டாவளோ டீச்சர் கூப்பிடியாட்டி
கிடைக்கும். டீச்சர் இல்லையே, டீச்சர் இப்படிதானே சொன்னாவ. டீச்சர்கிட்ட போய் டீச்சர் நான் ஒண்ணுமே படிக்கல, நான் பரீட்சை எழுதலன்னு சொன்னா விட்டுருவாவன்னு. டீச்சர் 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 எனக்கு ஒண்ணுமே தெரியாது டீச்சர், நான் பரீட்சை எழுதல. கோபால் எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என்கிட்ட நான் ஒண்ணே எழுதல எனக்கு பரீட்சை தெரியாதுன்னு சொல்லிருப்பா. டீச்சர் நீங்க தானே சொன்னீங்க ஒன்னும் எழுதல எனக்கு பரீட்சை தெரியாதுன்னு சொன்னா நான் விட்டுருவேன்னு. அது நீ என்கிட்ட எப்ப சொல்லிருக்க? நான் பரீட்சை எழுத போகும்போதே சொல்லிருக்கணும். எல்லாரும் நீ பிரின்சிபல்ட்ட போக வேண்டியதா. என்ன ஜெகே முன்னாடியே நான் சொன்னேன், நீ தான்